ஸோ T20 சீரீஸ் முடிஞ்சிச்சு. ஹர்ஷித் ராணா கம்மி மேட்ச் ஆனதுனால இந்தியாவுக்கு ரொம்ப நல்லதாக போச்சு. பவுலிங்கில் ஹர்ஷதீப் ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காப்படி, கங்க்ராட்ஸ். சூரியகுமார் யாதவ் 350, வெல்டன். சஞ்சு சாம்சன் போர் பெர்ஃபார்மன்ஸ். வேர்ல்டு கப்பில் பிளேயிங் 11 சான்ஸ் கிடைக்குமாங்க டவுட். இஷான் கிஷன் ஏன்னா செஞ்சுரி ஆஃப் செஞ்சுரின்னு செம ஃபார்மில் ப்ரூவ் பண்ணதுனால அபிஷேக் இஷான் கிஷன் தான் ஓப்பனிங்னு நினைக்கிறேன். திலக் வர்மா வந்துட்டா ஸ்கை அப்படின்னு 4 பேர் செட் ஆகிடுவாங்க. ஸோ சஞ்சு சாம்சன் டவுட்ஃபுல். ஸோ இப்போது பவுலிங் காம்பினேஷன் ஓகே. வாஷிங்டன் சுந்தர் உள்ளே வந்துட்டால் சூப்பராக இருக்கும். ஆனால் அபிஷேக் சர்மாவும் சூப்பராக ஆடிட்டுருக்கு. அப்படி என்ன தான் 2 டாக் அடித்தாலுமே அக்ரெசிவ் பேட்ஸ்மேன். ஸோ நோ இஷ்யூ. அப்புறம் எல்லாம் ஹர்திக் பாண்டியாவும் சூப்பர் ஃபார்மு. அக்ஷர் பட்டேல் திரும்பி வந்தாச்சு. ஸோ குட் நியூஸ். இப்படியே இருந்துச்சுன்னா பரவாயில்ல. நியூசிலாந்து பேட்டிங் சூப்பராக இருக்குது, அவங்க பவுலிங் தான் கொஞ்சம் சுமாராக இருந்தது. அதே மாதிரி வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியா டீம் இப்போது சூப்பராக ஆடி பாகிஸ்தான் கூட 3 T20 தோற்றுட்டாங்க. அதே டீம் கூட வந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான், பார்க்கலாம். ஆனால் பாகிஸ்தான் சரியான பல்ட்டி. நாங்கள் ஆடவே மாட்டோம் T20 வேர்ல்டு கப்புன்ட்டு பங்களாதேஷை ஏமாற்றிட்டு கடைசியில் உள்ள வந்துட்டானுங்க. சரி பார்ப்போம். ஹர்ஷித் ராணா T20 வேர்ல்டு கப்பில் ஆடாமல் வச்சிங்கனாலே இந்தியா வேர்ல்டு கப் அடிச்சிடும்.